पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஜூன் மாத கிரக பயிற்சிகள் ஜூன் 6ஆம் தேதி, அதாவது 2025 புதன் பகவான் மிதுன ராசிக்கு நுழைகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்குதுங்க. ஜூன் 22ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியில் நுழைகிறார். இவ்வாறு பயிற்சிகள்லாம் செயல்படுதுங்க ஜூன் மாதத்தில். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பம். அர்த்தாஷ்டக ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கை உள்ள இந்த தருணத்தில் குரு பகவானும் அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கிறதுனால வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு உபாதை ஏற்பட்டு உடலை வருத்தும். சிறு விஷயங்களுக்கும் அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா வரன் அமைகிறதில் குழப்பம்லாம் உருவாகும். உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யுன்யம் குறையும். உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால மேல் அதிகாரிகள்கிட்ட கருத்து வேற்றுமை ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும். சக்திக்கு மீறிய வேலை சுமையினால் மனதில் வெறுப்பும் விரக்தியும் மேலிடும். அன்றாட கடமைகளில் கவனக்குறைவு ஏற்படும். நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணமில்லாமல் ஒத்தி வைக்கப்படும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கிறது சற்று கஷ்டம்தான். தசா புத்திகள் அனுகூலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா விருப்பத்துக்கு மாறான இடத்துக்கு மாற்றம் ஏற்படும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் ஆவறதில் பிரச்சனைகள் உண்டாகலாம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு, சலுகைகள் ஆகியவை காரணமின்றி ஒத்திவைக்கப்படும். தொழில் வியாபாரம். சந்தையில் உங்கள் சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைக்கிறது சற்று கஷ்டம்தான். போட்டிகளும் கடுமையாகவே இருக்க போகுதுங்க. சக கூட்டாளிகளும் கருத்து வேற்றுமையினால் விலகி போயிடுவாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களில் சலுகைகளும் ஆதரவும் மறுக்கப்படும். ஒரே தருணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுறதுனால பொருளாதார பிரச்சனைகள் உருவாகும். நியாயமற்ற போட்டிகளினால் புதிய கடன்கள் ஏற்க நேரிடும். அடுத்தது கலைத்துறையினர். கிரக நிலைகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. வருமானமும் வாய்ப்புகளும் கொஞ்சம் குறையுங்க. கையில் இருக்கிறத கொண்டு சமாளிக்க வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள்லாம் ஏமாற்றத்திலே முடியும். கிடைக்கும் ஒரு சில வாய்ப்புகளிலும் கூட எதிர்பார்க்கும் அளவுக்கு வருமானம் இருக்காது. முயற்சிகள் அனைத்திலும் ஏமாற்றமே மிஞ்சும். அரசியல் துறையினர் வெற்றி பெறுவதற்கு சாமர்த்தியமும் சாதுரியமும் அவசியமாகும். இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை.
சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வளைந்து கொடுத்தால் முன்னேறலாம். பொதுமக்களிடையே உங்கள் கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது உங்கள் எதிர்கால நல்லதுக்கு ஏற்றது. கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவானும் ராகுவும் எச்சரிக்கை செய்கின்றனர். இதனை மறக்காதீங்க. மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே சாதகமாக இருக்கிறதுனால படிப்பில் கவனக்குறைவு ஏற்படும். தவறான எண்ணங்களில் மனம் ஈடுபடும். பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகிறத கண்டிப்பாக தவிர்க்க வேணாம். எந்த தருணமாக இருந்தாலும் எத்தகைய விஷயங்களிலும் கூட நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி நமக்கு துணை இருக்கும் ஒப்பற்ற கலை ஜோதிடமே. விவசாயத்துறையினர் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர். உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கிறது. சற்று கஷ்டம்தான். கால்நடைகளின் பராமரிப்பிலும் பணம் சற்று அதிகமாகவே விரயமாகும். அடுத்தது பெண்மணிகள் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமாக இல்லாத இந்த மாதத்தில் அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருக்கிறது. கிரக சஞ்சார நிலைமையில் நன்மை தராது என புராதன ஜோதிட நூல்கள் கூறுத. திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணிச்சுமையும் சூழ்நிலையும் கவலையை அளிக்கும். சனி ராகுவினால் அர்த்தாஷ்டக தோஷமும் குரு பகவானால் அஷ்டமஸ்தான தோஷமும் இந்த மாதம் ஏற்படுறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்றாட பணிகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுறதை தவிர்ப்பது நல்லது. பரிகாரம் தினமும் காலையில் காகத்திற்கு எள், சிறிது நெய், பருப்பு கலந்த 5 சாத உருண்டைகள் வைத்து வருவது தன்னிகரற்ற பரிகாரங்க. விருச்சிக ராசிக்கு பண வரவு உண்டு, ஆனாலும் சிக்கல் இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரவங்க உலகத்தின் பார்வையில் பிடிவாதக்காரங்களாக தெரிந்தாலும் உண்மையில் அவங்க மனசளவில் மிகவும் நல்லவர்களாகத்தான் இருப்பாங்க. உத்தியோகம் தொழிலில் மிகவும் ஆளுமை திறன் மிக்கவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது அதுக்காகவே அதிக விமர்சனங்களையும் எதிர்கொள்வாங்க. அதாவது குரு பகவான் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வந்துள்ளார். அவர் அங்கிருந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவு நல்லாவே இருக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும். ராகு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குமுங்க. ஆசிரியர்கள் மட்டும் பகைத்து கொள்ளாவிடில் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கல்வியில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கலை, சினிமா, ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கதவை தட்டுங்க. அரசியல் துறை தொடர்புடையவங்களுக்கு முதல் 15 நாட்கள் வரை நல்லாயிருக்கும். இந்த காலம் மகளிருக்கு சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும் நேரம்தான் இது. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணத்தை கையாளுறதில் கவனமாக இருக்கணும். எதிலும் ரகசியம் பாதுகாக்க வேணும். இல்லாட்டி பணம் விரயமாக வாய்ப்பு இருக்குதுங்க. பங்கு சந்தை, ஆன்லைன் முதலீடு ஆகியவற்றில் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லாட்டி மோசடியில் சிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பணத்தை பாதுகாப்பாக வைக்க